Hi family, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜலக்ஷ்மி பேசுறேன். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல கட்டி ஓகேங்களா? அவங்களோட மெசேஜ் நான் அந்த தம்ப்நெயில்ல போட்டுருப்பேன். அவங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா காலைல 3 மணிக்கு எந்திச்சு 3 மணி 3:30 அந்த டைம்ல எந்திச்சு படிக்கிற ஸ்டூடண்ட் தான் ஓகேங்களா? சோ இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி அட்மிட் ஆயிடுப்பாங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ரெக்கவர் ஆயிடணும் சீக்கிரமா ஓகேங்களா? அது என்ன வேணா இருக்கட்டும். சரியாயிடணும் அவ்வளவுதான் என்னோட இது. உங்களோட ப்ரேயர்ஸை நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் நம்ம ராஜலக்ஷ்மி ஃபேமிலிலேருந்து சரிங்களா. பட் நான் ஓகே ஆனால் இப்போ எனக்கு அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் எனக்கு இந்தமாரி பிரெயினில் கட்டி நான் வந்து ஒரு நல்ல ரெஸ்ட் வேணும் லீவ் எடுக்கிறேன் அப்படின்லாம் மெசேஜ் வரல. என் பிரெயினில் கட்டினேன் டுமாரோ அட்மிட் ஆக போகிறேன். ஆனால் நான் அந்த சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் எனக்கு கொஞ்சம் அந்த செக்கப்லாம் போக டைம் கிடைக்கும். அந்த டைம் நான் உட்காந்து படிக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் கிட்டக்க வந்துருச்சு புரியுதுங்களா. நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேர் டைம்லன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், எல்லாரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்க்கு ஏற்ற மாரி ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில பேருக்குலாம் 10 மணி நேரம் கிடைக்கும், சும்மா வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம், டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க, பண்ணாதீங்க. நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் எவ்ரிதிங். ஒரு எக்ஸாம் முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா. பட் அதுலேயும் நான் ரெக்கவர் ஆவேன், அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு நான் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எவ்வளோ பேர் ரோல் மாடல் என்னென்னமோ இங்கே ஜெயிச்சா மட்டும்தான் நினைக்கிறேன். நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆட்டிடியூட் இருக்குங்க, அதுக்கு ஒரு மனப்பான்மை, அந்த வெறின்னு சொல்ல வந்துடுமா, அந்த வெறி, இதுதான் வெறி புரியுதுங்களா. எனக்கு தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது பொண்ணு சீக்கிரம் சரியாயிடுவாங்க, நல்லா படிப்பாங்கன்னு தோணுது. அவங்க நல்லா படிக்கிற பொண்ணு தான். நான் என்ன சொல்லலாம், சூப்பராக படிக்கிறோம்னு அப்படிலாம் சொல்ல. பட் படிக்கணுன்ற ஆட்டிடியூட் இருக்குது, ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குது. உங்கள்கிட்ட அதை நான் எதிர்பார்க்குறேன். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. நம்ம பெய்ட் பை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீ பை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அதனால் இருக்கிற டைம் இன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு பெட்டர். நல்லா பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க புரியுதுங்களா. மனசை விடாதீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும்னு தைரியமாக இருங்க சரியா. அவங்கள்ட்ட கேட்டாச்சு ஃபினான்ஷியலாச்சும் சப்போர்ட் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லைனா ஜிஹெச்சில் தான் எல்லாமே ஃப்ரீ தானேங்க அப்படின்னாங்க. ஒரு வகையில் கவர்மெண்ட் நினச்சா ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சில விஷயத்தில் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குல்ல, சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் ஆப்ரேஷன், ரொம்ப சீரியஸான ஆப்ரேஷன் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்களுக்கு டைம் தான் எல்லாமே. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் பிரெயினில் ஒரு ஆப்ரேஷன்றப்ப நம்ம எல்லாருக்கும் முடிச்சுன்னு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக நிகர டெக்னாலஜி எல்லாம் சீக்கிரம் பண்ணுறவங்க நல்லா பண்ணுறவங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சரியா. நீங்கள் நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எல்லோரும் தினமும் மெசேஜ் பண்ண, படிக்க ஆரம்பிச்ச படித்து முடிச்ச மெசேஜ் பண்ணணும் ஓகேவா. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன்ல, நான் பண்ணுற மெசேஜுக்காச்சும் ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேவா. நல்லா படிங்க. எப்போனாலும் ஃபோன் பண்ணி கொஷின்ஸ் கேட்பேன் புரியுதா. நீங்கள் என்னென்ன படிச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்களா, அதான் திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சா 2 வாரத்துக்கு முன்னாடி படிச்சாலும் இப்போ திடீர்னு கேட்டால் நீங்கள் விஷயம் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா மாட்டிப்பீங்களா. அதனால் நல்லா படிங்க ஓகேவா. எக்ஸாம் கேட்டக்கு வந்துருச்சு. நல்லா படிங்க, தைரியமாக இருங்க, மனசை விடாதீங்க. பை ஃப்ரெண்டுக்கு தி பெஸ்ட். இன்னும் அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மெசேஜ்லாம் பண்ணிருக்கேன், எப்படிலாம் என்னென்ன பண்ண சொல்லி எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90-80+ இது இருக்குது. அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பசங்க எப்படி படிச்சுட்ருக்காங்க, இந்த டைம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் யூடியூப்பில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க ஓகேங்களா, அதர்ஸில் போய் மாட்டாமல் இருக்காங்கன்றது. அது ஆன்லைனில் படித்து உங்களை இந்த ட்ராக்கில் வந்து படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, என்னால் முடியுன்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் புரியுதுங்களா. ஏன்னா நீங்கள் என் கூட படிச்சுட்ருக்கீங்க, அதுதான் மேட்ரு. நான் உங்கள் கூட இருக்கேன், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன். ஓகே பை ஃபேமிலி தி பெஸ்ட். நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்குது. ஜாயின் மாஸ் பார்த்தீங்கன்னா 9600819370. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 1 கோர்ஸு, குரூப் 2 கோர்ஸு, குரூப் 4 கோர்ஸு எல்லாமே இருக்குது. நம்மள்ட்ட பாஸ் ஆகிருக்காங்க, போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, போய் பாருங்கள். நம்ம கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நம்ம சிஸ்டருக்காக, நம்ம கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சிக்கோங்க ஓகேங்களா. பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.